தமிழ்யான் முருகர்களுக்கு வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகள் 9. ஐயமிட்டு உண். யாசிப்பவர்கட்கு பிச்சையிட்டு பிறகு உண். உணவு உண்ணும் போது இந்த உணவு நமக்கு ஏதேனும் நோயை உருவாக்குமோ, ஒவ்வாமை ஏற்படுமோ என்ற சந்தேகம் இல்லாமல், மனதில் எந்த அருவருப்பு உணர்வும் இல்லாமல் முழு மனதுடன் கிடைத்த உணவை உண்ண வேண்டும். இந்த பொருள் உங்களுக்கு தவறாக தெரியலாம், ஆனால் ஏற்பது இகழ்ச்சி என்பதற்கு பின் பிச்சையிட்டு உண் என்று அவை சொல்லியிருப்பார் என்று எண்ணவில்லை. ஆத்திச்சூடி சிறுகதை. ஐயமிட்டு உண். இல்லை என்று வந்த ஏழைகளுக்கு பிச்சையிட்டு தானம் உண்ண வேண்டும் என்பது இதன் பொருள். இல்லாதவர்களுக்கு பிச்சையிடுவது தர்மங்களுள் சிறந்தது. வறியார் கொன்று ஈவதே ஈகை என்று இதனை பாராட்டி கூறியிருக்கின்றார்கள் முன்னோர். தர்ம சிந்தனையை வளர்ப்பதற்கு இச்செய்கை அவசியம் வேண்டும். மகாபாரத யுத்தத்தில் வெற்றியடைந்த தர்மபுத்திரர் பிறரால் எளிதாக செய்ய இயலாத அசுமேதம் என்கின்ற யாகம் ஒன்று செய்தார். பற்பல நாட்டின் அரசர்களும் வேதாகம புராணங்களில் மேன்மையடைந்த வேதியர்களும் தவ சிரேஷ்டர்களும் முனிவர்களும் அங்கு வந்து கூடியிருந்தனர். தர்மபுத்திரர் வந்திருந்த அந்தனர் முதலியவர்களுக்கு அளவற்ற செல்வங்களை தானம் செய்து கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் ஒரு கேரி பிள்ளை தனது பாதி உடம்பு தங்கம் போல பிரகாசிக்க அங்கு வந்து தர்மபுத்திரர் முன்னால் வெள்ளமாய் ஓடும் தானம் செய்கின்ற தண்ணீரில் விழுந்து புரண்டது. அங்குள்ளோர் அதை பார்த்து அதிசயப்பட்டனர். தர்மபுத்திரர் கீரி பிள்ளையை பார்த்து, கீரியே, உன் பாதி உடம்பு ஏன் பொன்னிறமாக இருக்கிறது? இங்கு வந்து ஏன் இப்படி பொருளுகிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட கீரி பிள்ளை தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. ஐயா, அரசரில் சிறந்தவரே, நான் வசித்து வரும் காட்டில் ஒரு ஏழை முனிவர் குடும்பத்துடன் தவம் செய்பவர் வந்து சேர்ந்து குடிசையை ஒன்று அமைத்து அதில் தமது மனைவி, மகன், மருமகனோடு வாழ்ந்து வந்தார். காட்டில் உள்ள காய், கனி, கிழங்கு இவைகளே அவர்களுக்கு உணவு. ஒரு தடவை மழையே இல்லாமல் இவைகளும் கிடைப்பது அரிதாகிவிட்டது. அப்பொழுது காட்டில் உதிர்ந்து கிடக்கும் தானியங்களை சிறிது சிறிதாக சேர்த்து அதனை மாவாக அரைத்து சாப்பிடுவார்கள். சில நாட்களில் அந்த தானியங்களும் கிடைப்பது குறைந்துவிட்டது. அதன் பிறகு 3-4 நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பாடு என்று ஆகிவிட்டது. ஒரு நாள் எங்கெல்லாமோ தேடி கிடைத்த சிறிது தானியங்களை கொண்டு சேகரித்து கொண்டு வந்து பக்குவப்படுத்தி 4 நாட்களுக்கு பிறகு 4 பேரும் பகிர்ந்துண்ண போகும் சமயத்தில் எங்கிருந்தோ முதியவர் ஒருவர் அங்கு வந்து, ஐயா பெரியவர்களே, நான் சாப்பிட்டு 10 நாட்கள் ஆகிவிட்டது. பசி தாங்க முடியவில்லை. தயவுசெய்து உணவு சிறிது அளிக்க வேண்டும் என்று மிகவும் கெஞ்சி பிச்சை கேட்டு நின்றார். கண்கள் பஞ்சடைந்து அதிக களைப்பினால் அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. அதை பார்த்து முனிவர் தன் பசியை பொருட்படுத்தாது அந்த பிச்சைக்காரருக்கு தனது பங்கு உணவை கொடுத்து உபசரித்தார். அது அந்த முதியவருக்கு போதவில்லை. அதை அறிந்த மற்ற மூவரும் தத்தமது பங்கையும் கொடுத்தனர். முதியவர் எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிட்டு அவர்களை மனதார வாழ்த்தி சென்றார். அவர் அந்த இடத்தை விட்டு சென்ற அடுத்த நொடி அங்கு தேவர்களின் புஷ்பக விமானம் ஒன்று வந்து அந்த நாள் வரையும் ஏற்றி சென்றது. நல்ல ஆகாரமின்றி பல இடங்களிலும் அலைந்து திரிந்து பசியால் வருந்திய நான் அந்த இடத்துக்கு வந்தபோது அங்கு நடந்த அதிசயங்களை கண்டேன். பிறகு அந்த குடிசின் உள்ளே புகுந்து கீழே சிந்தி கிடந்த மாவை உண்ணும்போது அது என் மேலெல்லாம் ஒட்டி கொண்டது. அந்த மாவு ஒட்டி கொண்ட என் உடம்பின் பாகங்கள் எல்லாம் மாற்று குறையாத தங்கமாக மின்னியது. அதை கண்டு ஆச்சரியமடைந்து அந்த முனிவர் செய்த தர்மத்தின் பெருமையை வியந்து மகிழ்ந்து இருந்தேன். பொன்னிறமான எனது பாதி உடல் எனக்கு அந்த தர்மத்தின் சிறப்பை எப்பொழுதும் நினைப்பூட்டுகிறது தர்ம பூபதியே என்று கூறிய கீரி, மேலும் எனது உடம்பின் மற்றொரு பாதியும் பொன்னிறமாக வேண்டி தாங்கள் செய்த தான ஜலத்தில் உழந்து புரண்டேன். ஆனால் எனது வாளின் கடைசியில் உள்ள 2 முடிகள் மாத்திரமே பொன்னிறமாக மாறி இருக்கிறது. ஆதலால் நீங்கள் செய்யும் அசுவமேதத்தை விட அந்த முனிவர் செய்த அதிதி பூஜையே மிகவும் சிறந்தது என்று அங்கு கூடியிருந்த எல்லோரும் கேட்கும்படியாக சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் தேடி அங்கிருந்து ஓடிச் சென்றது கீரி பிள்ளை. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.